நல்ல ஒரு தெளிவான ஒரு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கக்கூடிய பக்குவம் கொண்ட நம்மிலே ஒரு மன திருப்தியோடு கூட கர்த்தரை பிரியப்படுத்தி வாழுகிறோம் என்ற ஒரு சமாதானமும் நம்மிலே மெருகேறி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் எல்லாருமே இங்கே அமர்ந்திருக்கிறது போல தெரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவதில் அர்த்தத்தை புரிந்திருப்பீர்கள். நாம் வாழுகிற வாழ்க்கை இந்த அளவாக கர்த்தரை சிநேகிக்கிறோம், கர்த்தரை பிடித்திருக்கிறோம், ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நாம் அர்த்தங்கட்டத்தனமாக இந்த இடத்திற்கு வரவில்லை என்ற அளவுக்கு நம்மளே ஒரு மன ரம்மியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நேரங்களை எப்படியோ செலவழித்து கொண்டிருக்கும் போது நான் ஒரு பொறுப்பான இடத்துல வந்திருக்கிறேன், ஒரு பொருள் நிறைந்த விதத்தில் இந்த ஆராதனையில் கலந்திருக்கிறேன் என்ற ஒரு மன சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம எல்லாருமே ஒரு சமாதானமுள்ள ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த நல்ல நேரத்தில் நானும் உங்கள் மத்தியில் வந்து நிற்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இந்த அருமையான கூடுகையில் எனக்கும் ஒரு வாய்ப்பை தந்த உங்கள் யாவருக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் இப்பொழுது பாடிவிட்டு தேவனுடைய செய்திக்கு நேராய் கடந்து போவோம். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா என்ற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஏற்கனவே நான் இங்கு ஒரு முறை வந்த நேரம் பாடியது ஞாபகம் இருக்கிறது. எங்கு போனாலும் அந்த பாடலை பாடுவது என்னுடைய விருப்பம். ஒரு மாற்றுத்திறனாளி, கண் தெரியாத ஒரு நபர், அவர் எழுதின பாடல் இந்த பாடல். எனவே அந்த பாடலை பாடுவது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நம்மை பலப்படுத்தும். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. ஸ்தோத்திரம். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. நீசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், உன் நெஞ்சமதை உற்று பார்த்தெரிந்திடுவார். நீசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் வருவார், நாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. எல்லாரும் கரங்களை தட்டி. என் உள்ளம் அவரின் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம். பார்வையிலும் பாதையிலும் என் கண்ணின் முன்னே அவர் தோன்றுகிறார். கூக்குரலை கேட்ட பின்னே என் துன்பங்களை வந்து வாங்குகிறார். ஸ்தோத்திரம். என் உள்ளம் அவரின் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம். என் உள்ளம் அவரின் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம். பார்வையிலும் எந்த பாதையிலும் என் கண்ணின் முன்னே அவர் தோன்றுகிறார். கூக்குரலை அவர் கேட்ட பின்னே என் துன்பங்களை வந்து வாங்குகிறார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், நெஞ்சமதை உற்று பார்த்தெரிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், நேசமுள்ள
தெரிந்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். பாம்பேயில் ஒரு கூட்டத்தில் போய் பாடும்போது பக்கத்து வீட்டில் இருந்த ஆள் இந்த பாட்டை டேப் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறார். என்னவென்றால், நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு இருப்பார், உன் நெஞ்சமதை உற்றுப்பார், உனக்கு தெரிந்திடுவார். அரபிக் கடல் வத்தினாலும் இயேசுடைய அன்பு வற்றாது என்று சொல்லி பாடிய பாடல். அந்த தமிழ் பிராமணன், நாங்கள் கூட்டம் நடத்தின ஒரு ஜப கூட்டத்துல இருந்து பக்கத்து வீட்டுக்காரரு, அவர் தமிழ் பிராமணன், இங்கிருந்து பேங்க்ல வேலை செய்யறதுக்காக அங்க போனவர், நம்ம ஜப கூட்டத்தில் பாடின பாட்டை கேட்டுட்டு, அரபிக் கடல் வத்தினாலும் இயேசுடைய அன்பு வத்தாதுன்னா இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ள இயேசு இருப்பார். அரபிக் கடல் வத்தலாம், நமக்குள்ள இருக்கிற நேசம் வத்தவே கூடாது. ஆமென், ஆமென். செத்தாலும் அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், இவன்கிட்ட உறவாட மாட்டேன்னு சொல்லி இருக்கிற கோபத்தையும் வைராக்கியத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்காக வாழ்வேன்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடும்போதே இன்னொருத்தன் உள்ள வாரான்னா, இந்த பாட்டுப்படி வாழ்ந்தா எத்தனை பேர் உள்ள வந்திருப்பாங்க? ஆமென், ஆமென். அப்படின்னா நான் இந்த பாட்டைப்படி வாழணும், பாட்டை பாடுவது போல, இந்த பாட்டில் உள்ள அர்த்தத்தை போல வாழணும். எல்லாரும் சேர்ந்து அந்த 2வது கவியை பாட போகிறோம். என் நினைவில் அவரின் வருகை, அதை உணர்ந்தேன் மனதில் பெருமை. நீங்க ஒருவேளை செல்போன்ல பாக்குறது வேர்டிங்ஸ், அந்த நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதனாலதான் நீங்க பாடுவீங்கன்னு விட்டுட்டேன். நான் பாடுறது நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு இருப்பார், உன் நெஞ்சமதை உற்றுப்பார், உனக்கு தெரிந்திடுவார்ன்ற வேர்டிங்ஸ் தான் பாடுவேன். எனக்கு அது கொஞ்சம் பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார்னு ஒரு வார்த்தை வரும், அது எனக்கு கன்ஃபியூஸ் ஆனதுனால விட்டுட்டேன். ஓகே, எப்படினாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் நினைவில் அவரின் வருகை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். என் நினைவில் அவரின் வருகை, அதை உணர்ந்தேன் மனதில் பெருமை. என் நினைவில் அவரின் வருகை, அதை உணர்ந்தேன் மனதில் பெருமை. வாழுகின்ற இந்த காலம் வரை என் தேவன் அவர் என்றும் எனக்கு துணை. பாடுகின்ற இந்த பாவிகளை இன்று மீட்க வந்த தேவன் அவரை நினை. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், நெஞ்சமதை உற்றுப்பார், தெரிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், நெஞ்சமதை உற்றுப்பார், தெரிந்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. எல்லாரும் அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டை நீங்களும் நானும் பாடுவது மாத்திரம் இல்லை, இதன்படி வாழ வேண்டும். ஆமென், ஆமென். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளதான் இயேசு இருப்பார். அப்ப நாசமா போன நெஞ்சுக்குள்ள யார் இருப்பா? பிசாசு தான் இருப்பான். நேசத்தோட இருந்தோம் என்றால் இயேசு உள்ள இருப்பார், நாசத்தோட இருப்போம் என்றால் பிசாசு தான் உள்ள இருப்பான். அப்படின்னா நான் நேசத்தோடு தெய்வத்தை மகிமைப்படுத்த வேண்டிய பிம்பமாய் நடமாடுகிற நிருபமாய் மாறிவிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே ஒரு மிஷனரி ஊழியத்தின் சார்பில் உங்கள் மத்தியில் நான் வந்து நிற்கிறேன். சிஜிஎம்எம் என்ற மிஷனரி ஊழியம் வட இந்திய தேசத்திலே வலது கை என்றால் இடது கை என்றால் வித்தியாசம் தெரியாத ஜனங்களாய் வாழுகிற கூட்டம் நம்முடைய இந்திய தேசத்திலே
10 கோடிக்கும் அதிகமான ஆதிவாசிகள், சகோதரி அவர்கள் சொல்லி ஜெபித்தது போல 140 கோடிக்கும் அதிகமாக இருக்கிற இந்த இந்திய தேசத்திலே 10 கோடிக்கும் அதிகமாக இருக்கிற ஆதிவாசிகள் அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் காடுகளுக்குள்ளே ஒளிந்து மறைந்து வாழுகிற கூட்டமாக இருக்கிறவர்கள், பொது ஜனங்களைப் போல ஆடை உடுத்தி வாழ தெரியாதவர்கள் அல்லது வாழ முடியாதவர்கள், அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்களை புறக்கணித்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற மலைகளிலே காடுகளிலே ஒளிந்து வாழ்கிற கூட்டத்தை இந்த தேசத்தில் இன்னும் வைத்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே 3 ஆதிவாசி மக்கள் குழுக்கள், கேனிபால்ஸ் என்று சொல்லப்படுகிற நரமாமிச பட்சினிகள், 3 வகையான 12 வகையான ஆதிவாசிகள் அந்தமான் தீவுகளில் இருந்த போது மிஷனரிகள் அங்கே போய் ஊழியம் செய்து 9 விதமான ஆதிவாசி கூட்டத்தை மனம் மாற்றி ஆண்டவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆதிவாசி இனத்தை விட்டு வெளிவந்து அவர்கள் தங்களை பொது ஜனங்களாக மாற்றுகிற அளவுக்கு அந்த ஜனங்கள் மாறினதற்கு காரணம் மிஷனரிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி 9 ஆதிவாசி குழுக்கள் மனம் மாறின காலத்தில் 3 ஆதிவாசி குழுக்களை போய் மனம் மாற்றாதீர்கள் என்று சொல்லி தடுத்து போட்டார்கள். இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற பிரதமர்கள் அல்லது அது பெரிய தலைவர்கள் 1940களிலே அந்த சட்டத்தை போட்டு வைத்ததினாலே இன்றைக்கு வரைக்கும் நிக்கோபார் காடுகளுக்குள்ளே 3 விதமான ஆதிவாசி குழுக்கள் நிர்வாணமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு மிஷனரி, ஜான் என்ற மிஷனரி காட்டுக்குள்ளே போய் சுவிசேஷத்தை சொல்ல போன போது அவரை அம்பு எய்து கொன்று போட்டு விட்டார்கள். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன சொல்ல வருகிறேன், நம்முடைய இந்திய தேசத்தின் அடையாளம் இப்படிப்பட்ட ஆதிவாசிகள் இருக்கிறார்கள் என்பதை அகில உலகத்தாரும் கண்டுகொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கலாச்சாரம், ஆதி மனிதன் இங்கும் இருக்கிறான் என்பதை நாம் சொல்லுவதே நமக்கு பெருமை என்று சொல்லுகிற ஒரு இந்திய தேசத்தின் அவலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நான் சற்று நேரத்துக்கு முன்னதாக சொன்ன ஒரு காரியம், நம்ம ஜெபக்கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம், சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூடாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி இதில் ஒரு மனத்தினவோடு கூட வாழ்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மனத்தெனவோடு கூட இருந்துட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ நம்ம அந்த மனத்தெனவை கொஞ்சம் இறக்கிடணும்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லுங்களேன். நமக்குள்ளே இருக்கிற அந்த மப்பை இறக்கிடணும். ஒருவேளை அந்த மதுரையிலேருந்து நான் வந்தவன் மதுரை பாஷையில் சில வார்த்தைகளை சொல்லிடுவேன். அருமையானவர்களே, ஆதிவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கூட்டமாய் இப்படி புறக்கணிக்கப்பட்ட காடுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் வாழ்ந்தால் போதும், என் வயிறு இருந்தால் போதும், என் ஜனம் சமாதானமாக இருந்தால் போதும் என்று சொல்லி நமக்கு ஒரு வட்டத்தை அமைத்து அந்த வட்டத்திலே உள்ளவர்கள் சமாதானமாக இருந்தால் போதும் என்று சொல்லி இருக்கிற நிலைமையை விட்டுவிட்டு அவர்களை கண்ணெடுத்து ஏறெடுத்து பார்க்கிற நிலவரத்துக்கு நாம் வர வேண்டும். ஆமேன், ஆமேன். எனவே தான் நானும் நீங்களும் சமாதானமாக இருக்கிறதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். உண்மைதான், கர்த்தருடைய சத்தியம் தெரிந்ததை வைத்து சந்தோஷப்பட வேண்டும். நம்ம ஏற்றுக்கொண்டோம். நம்ம குடும்பத்தில் இன்றைக்கி குடும்ப ஜெபம் நடக்குது, இன்றைக்கி கூட்டமாக, குழுவாக, குடும்பமாக இப்படி ஒரு கூடாரத்தை அமைச்சு இப்படி மக்களை சேர்த்து ஒவ்வொரு வாரமும் இங்கே கூடுகை நடத்தவும், அருமையாக வேத வினா போட்டிகளை நடத்தவும், பல ஸ்தாபனங்களும் இணைந்து நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளவும் இப்படி ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது என்றால் அது மிகுந்த பெருமையான காரியம். அல்லேலூயா. அப்படின்னா கைதட்டி வாழ்த்திடுவோமா? ஸ்தோத்திரம், ஆமென். உங்களை பற்றி தான் சொல்கிறேன், உங்கள் கூட்டத்தை பற்றி தான் சொல்கிறேன். இப்படி ஒரு கூட்டம் வாரந்தோறும் நடக்கணுமே. நிறைய ஊர்களில் நடக்குது, ஆனால் மாதத்துக்கு 1 தான் நடக்குது. மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை தான் நடத்திடுறாங்க, அதில் திருப்திப்பட்டுக்கிறாங்க. மாதத்தில் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க, அதில் திருப்திப்பட்டுக்கிறாங்க. ஆனால் நம்ம பாரதி நகரில் நம்ம சர்ச்சு, நம்ம ஏரியா இருக்கிற பகுதியில் இந்த வாரந்தோறும் இப்படி நடத்துகிற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையிலே இப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசலை தந்திருக்கிறார் என்றால் நாம் கூடி சேர்ந்து ஜெபிப்பதற்கும் பாடி துதிப்பதற்கும் அர்த்தமுள்ள ஒரு ஜெப நேரத்தை நடத்துவதற்கும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் என்றால் கொடுத்து வைத்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா நான் இன்னைக்கு சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், கர்த்தருடைய சமூகத்திலே போதும் என்ற எண்ணத்தோடு இல்லாதபடிக்கு புறப்பட்டு போய்
சுதந்தரிக்கிறவர்களாய் மாறிவிட வேண்டும். அந்த அர்த்தத்தை கொண்ட ஒரு வசனத்தை தான் இந்த நாளிலே தியானத்திற்கென்று கையில் எடுத்தேன். உபாகமம் 1வது அதிகாரம் 6வது 7வது 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 1 6வது 7வது 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ 8வது வசனம். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். 3 பதத்தை நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். 3 வார்த்தைகளை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். போதும், போங்கள், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். போதும். இவ்வளவு இடமாய் இருந்தது, இவ்வளவு தினமாய் இருந்தது, இவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறது, இவ்வளவு சுகமாய் தங்கி இருக்கிறது, இவ்வளவாய் கர்த்தரை ஆராதிப்பது போதும். போங்கள், சுதந்தரியுங்கள். ஒரு பெரிய சவாலை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அருமையானவர்களே, நான் குஜராத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த காலங்களில் குஜராத்தில் இருக்கிற ஆதிவாசிகளுக்கு தேங்காய் எண்ணெயே கிடைக்காது. எனக்கே அது தெரியாது. வசவாபில் ஆதிவாசி தேங்காய் எண்ணெயே பார்த்தது கிடையாது. நான் போன காலத்தில் 1980களில் நம்ம நம்ப முடியாத காரியம். மகாராஷ்டிரா ஃபீல்டுக்குள்ளே போனோன்னா, மகாராஷ்டிரா பனித்தளத்துக்குள்ளே கடிச்சிரோலி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கூகுளில் பண்ணி பார்க்கலாம். கடிச்சிரோலி மாவட்டம் சொல்லி இருக்கப்படுகிற மாவட்டம் 130 கிராமங்களுக்கு தலைநகரம். அதுதான் இன்னைக்கும் அந்த கடிச்சிரோலி மாவட்டத்தில் இருக்கிற பம்ரகாட் என்ற தாலுகா சென்டருக்கு இன்னைக்கு வரைக்கும் அரசாங்க பஸ்ஸு சர்வீஸ் 4 சர்வீஸ் தான் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் தொடுத்த சர்வீஸ் கிடையாது, பஸ் சர்வீஸே கிடையாது. இன்னும் நீங்கள் ஒடிசாவுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா நம்ம ஈரோட்டில் பார்க்குற மாதிரி அரசு துறை பஸ்ஸே கிடையாது. ப்ரைவேட் பஸ் தான் ஓடும். அவன் வச்சது தான் சட்டம், அவன் போட்டது தான் டிக்கெட் ஃபேரு, அவன் அனுப்புனா தான் பஸ்ஸு. அங்கே இருக்கிற பண முதலைகள் அந்த பகுதிக்கு பஸ் அனுப்ப வேணாம்னு நினச்சிட்டான்னா போச்சு, அந்த மக்கள் வேலைக்கே போக முடியாது. பொதுவாக வேலையை பார்க்கறதற்கு அவர்களுக்கு வழியே இல்லை. அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியலை. நான் போயிருந்த நேரமே அந்த நம்ம ஆதிவாசி மிஷன்கிட்ட கேட்டேன், என்னையா இப்படி நாள் கணக்காக பஸ்ஸு காத்திருக்க வேண்டியது இருக்குது என்று சொல்லி கேட்டபோது, ஜனங்கள்லாம் வேலைக்கு போகிறதுனா பஸ்ஸில் போக முடியாதான்னு கேட்டேன். ஆனால் அங்கே 2 பஸ்ஸு நிற்கிது பாருங்கன்னு காட்டினார். அவங்க ஊரில் கிராமத்தில் 2 பஸ்ஸு நிற்கிது. என்ன பஸ்ஸு? தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவிலேருந்து 2 பஸ் அங்கே நிற்குது. என்னடான்னு கேட்டால், அங்கே இருக்கிற ஆதிவாசிகளை நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வேலை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வர்ற ஏஜென்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து பஸ்ஸை கொண்டு போய் அங்கேருந்து ஆட்களை பூரா இங்கே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ல வர்றேன், வேலை பார்க்குறதுக்கு அங்கே வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, வழி இல்லை, அங்கே வயல் தோட்டம் துறவு இல்லை, அவங்க பொழைக்கிறதுக்கு காலமே அவர்களுக்கு வசதியே இல்லை என்று சொல்லுவதினாலே அங்கிருந்து ஜனங்கள் இங்கே வந்து வேலை செய்கிற காலம் வந்து விட்டது. எனவே நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் பஸ் அனுப்பி அவங்கள கூட்டிகிட்டு வர்ற 60 பேரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கிறான். இப்படி புறக்கணிக்கப்பட்ட கிராமங்கள், இன்றைக்கும் கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட கிராமங்கள், ஆதிவாசிகளாகவே இருக்கட்டும், அவனுக்கு இதை விட நம்ம என்ன வசதி வாய்ப்பு செய்கிறது, போதும், அவன் வாழ்க்கை இந்த அளவாக இருந்தால் போதும் என்று சொல்லி மனத்தினவோடு இருக்கிற சில அதிகாரிகள், சில அரசியல்வாதிகள், சில ஆக்கிரமிப்பாளர்கள், சில பண முதலைகள் அந்த எல்லைகளை தங்கள் எல்லைகளாக வடித்து அதை வர்ணித்து தங்கள் கைகளுக்குள்ளே அதை அடக்கி ஆளுவதற்கும்
அந்த ஆதிவாசிகளை ஆதிவாசிகளாகவே வைப்பதற்கும் ஆசைப்பட்டு இருப்பதினாலே அந்த ஆதிவாசிகள் இருக்கிற இந்த நிலைமை போதும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறேன், இந்த நல்ல மாலை வேளையில் இந்த பதத்தில் இருக்கிற ஆழத்தை சற்று தியானிக்கும்படியாய் நான் ஒருவேளை தொட்டு காட்டி வைத்திருக்கிறேன். இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை தயவு செய்து நீங்கள் வீடுகளில் இன்னும் இதை சற்று அமர்ந்து ஆழமாக யோசிப்போம் என்றால், எத்தனையோ எல்லைகளிலே போதும் என்ற பதம் நானும் நீங்களுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே, அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தட்டி எழுப்பி காட்டி விடுவார். நானும் நீங்களும் அதில் ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நான் என்ன சொல்ல வருகிறேன், நான் உங்களை பார்க்கிற விதம் எப்படி பார்க்கிறேன், ஆவிக்குரிய ரீதியில் நீங்களும் நான் ஓரளவுக்கு வளர்ந்தவர்கள், ஓரளவுக்கு தியானத்தை செய்தவர்கள், ஓரளவுக்கு வசனத்தை பிடித்தவர்கள், வசனத்தின் நிழலிலே நிற்கிறவர்கள், பிழைத்து கொள்ளுகிறவர்கள், கர்த்தராலே பிரகாசம் அடைந்தவர்கள், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் வாழ்வது மாத்திரமல்ல என்னாலே பல பேரை வாழ வைத்து கொண்டிருக்கிறவர்கள். ஆமென். உங்களால் நிறைய ஊழியம் நடக்குது, நிறைய பேரை தாங்கி கொண்டிருக்கிறீங்க. நான் போன முறை வந்து நிறைய உங்கள் சாட்சிகளை பார்க்கும்போது, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது, இது ஒரு நல்ல ஒரு குரூப்பாக இருக்கிறாங்களே என்று சந்தோஷப்பட்டது உண்டு. ஆமென், ஆமென். அப்படின்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்தை விட்டு இன்னும் வளரணுமே, இன்னும் சற்று மேலே போக வேண்டுமே. ஆமென். நீங்கள் மேலே போகவில்லை என்று சொல்லி நான் குற்றப்படுத்துவதற்கு நான் வரவில்லை, நான் மேலே போய்கொண்டே இருக்க வேண்டுமே என்று பேசுவதற்காக தான் வந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த நல்ல வசனம் என்ன சொல்லி தருகிறது, நீ இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். 40 வருஷமாய் நடந்து வந்த கூட்டம், இஸ்ரவேல் கூட்டம். 40 வருஷமாய் அவர்கள் நடக்காத பாதை கிடையாது, வனாந்தரம் கிடையாது, கடலோரம் கிடையாது, குன்றுகள் கிடையாது, அவங்க ஏறாத மலை கிடையாது, அவங்க பார்க்காத அனுபவம் கிடையாது. ஆமென். 40 நாளில் போக வேண்டிய தூரத்தை 40 வருஷமாக கடந்துக்கிட்டு இருக்கிறானே, அப்போ அவனுக்கு எவ்வளவு அனுபவம் இருந்திருக்கும். ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 4வது வசனம், உபாகமம் 1:4வது வசனம். 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னார். ஆமென். மோசேக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், 40 வருஷமா இந்த ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த பிரயாணத்தை தொடங்கினவங்க 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் பேர் புறப்பட்டார்கள். ஆனால் ஒருவரும் இப்பொழுது இல்லை. ஆமென், ஆமென். எத்தனை பேர் செத்துட்டான்? கடைசியில் கானான்ல கால் வச்சது 2 பேர் தான். எத்தனை பேருங்க? 2 பேர். அருமையானூர்ல. அப்படின்னா மற்றவன் இப்ப இருக்கிறவெல்லாம் புதுசு. ஆமென். இப்ப இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஏற்கனவே ஆவிக்குரிய ஜீவியத்தை கடந்து வந்திருக்கிறவர்கள், பல அனுபவங்களை பெற்றவர்கள், பல ஏற்றத்தாழ்வுகளை அனுபவித்தவர்கள், வேதனைகளை சகித்தவர்கள், சோதனைகளை மேற்கொண்டவர்கள். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த அளவு வளர்ந்துருக்கிறோம். இப்போ இப்படி ஒரு குடும்பம் ஆண்டவருடைய கிருபையில் நிற்கிறதுன்னு சொன்னால் பல மேடு பள்ளங்களை கடந்து வந்தவர்கள். ஆமென். ஆனால் நம்ம பிள்ளைக்கு அது தெரியாது, நம்ம பிள்ளைக்கு அந்த பாடையே தெரியாது, அந்த பிள்ளைகளுக்கு அந்த அனுபவமே இல்லை, அந்த ஆவிக்குரிய சத்தியமே தெரியாது, ஆவிக்குரிய அனுபவத்தையே பகிர்ந்து கொள்ளவும் நமக்கு நேரம் இல்லை. இது போலத்த 2 கெட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்களைத்தான் மோசே இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஆதியில் தொடங்கின காலத்தில் அவங்க வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா சொல்லுபடி கேட்டிருப்பாங்க, போதும்னு சொன்னால் எந்திரிச்சிருப்பாங்க, போங்கன்னு சொன்னால் போயிருப்பான், சுதந்திரின்னு சொன்னால் சுதந்திரிச்சிருப்பான். ஏன்? அவனுக்கு ஆரம்பம் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆரம்பம் தெரியாதனால, ஆவிக்குரிய படிக்கட்டுகளே தெரியாதபடிக்கு, ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடிக்கு, ஆவிக்குரிய போராட்டம் என்றால் என்ன, ஆவிக்குரிய காரியம் என்றால் என்ன, ஆவிக்குரிய ரீதியிலே வாழ்வது என்றால் என்ன என்பதே தெரியாமல் நாம் நடக்கிற நடைகளை பார்த்த சில வேலைகளை, சில காரியங்களை மாத்திரம் அவர்கள் அதிலே நடைபோட்டு கொண்டிருக்கிறார்களே ஒழிய, அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் முழு ரூபமாய் மறுரூபமாய் மாறி இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி. ஆமென், ஆமென். அப்படின்னா நீங்கள் நானும் ஒரு மோசை அவர்களுக்கு மாறணும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இந்த மோசை எவ்வளோ அழுது இவர்களை நடத்தி இருப்பார். இப்போ இவங்க மனத்தனவோடு போய் மலையருகளை போய் உட்காந்துருக்குறாங்க. 40 வருஷம் நடந்த கூட்டத்தில் இவங்க வந்தவங்க தான் இப்போ மலையருகே போய் சுகமாக உட்காந்துருக்குறாங்க.
அவங்களுக்கு அது ரொம்ப எதமாக இருக்கிறது. இன்னுமா நடக்கணும்? நாங்கள் ஏறாத மலையா, நாங்கள் பார்க்காத கிணறா, குளமா, குட்டையா, கடலா யோசித்து கொண்டிருக்கிற கூட்டம். இப்போ படுற பாடையே நினச்சி வருத்தப்படுற கூட்டம். ஆமென். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த படுற பாடை பற்றி அவங்களுக்கு சகிக்க முடியலை. நம்ம ஏதாவது நம்ம காலத்தை பற்றி சொன்னோம்னா அவங்களுக்கு கோபம் வந்துடுது. நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாங்க அவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்றான். ஆமென். அப்படின்னா நம்ம மோசையை போல தரப்பில் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. மோசேக்கு ஆதியில் இருந்த ஆவிக்குரிய லைப்பு, ஆவிக்குரிய ஜீவியத்தின் தீவிரம், ஆவிக்குரிய வாழ்வில் இருந்த ஒரு வேகம், அது தொடர்ந்து தொய்வு பெறாமல் இருக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஒருவேளை நீங்கள் நானுமே என்ன செய்து விட்டோம்? போதும், இவ்வளவு பாடு போதும், இவ்வளவு அதிசயத்தை பார்த்தது போதும், நம்ம மோசையை போல அனுபவம் பெற்றவங்கள மாறிட்டோம், போதும், இனி எப்படி நடக்குதோ நடக்கட்டும். கொஞ்சம் நம்முடைய ஆவிக்குரிய ஆதியில கொண்ட அன்பை விட்டு விட்டோம், ஆதியில வைத்த வைராக்கியத்தை விட்டு விட்டோம், ஆதியில இருந்த தீவிரத்தை மறந்து விட்டோம். நாமே சில ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோம்பி போய் திரிகிறோம் என்றால், இந்த சோம்பி திரிகிற வாழ்வை பார்க்கிற என் பிள்ளை அவன் என்னைக்கு எந்திரிக்க போகிறான்? அவன் எப்படி ஆவிக்குரிய மறுமலர்ச்சிக்கு வரப்போகிறான்? எப்படி இந்த போராட்டத்தெல்லாம் ஜெயிக்க போகிறான்? எப்படி அந்த கானானை சொந்தமாக சுதந்திரிக்க போகிறான்? ஏதோ ஒரு ஏமாற்றத்தில் விழுந்துருவானே, ஒரு மாய வலைக்குள்ளே சிக்கிடுவானே. முழுமொத்தமான ஒரு உண்மையான பரிசுத்த ஆவிக்குரிய ஜீவியத்தின் மகிமையை நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு விளக்காவிட்டால், மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்டாவிட்டால், மோசையை போல எழும்பாவிட்டால், மோசையை போல அவர்களை தட்டி எழுப்பாவிட்டால், அவன் போதும் என்று விழுந்து கிடப்பானே. ஆமென், ஆமென். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையை பார்த்து, அவர்களை தட்டி எழுப்பு என்று சொல்லுகிறார். அவர்கள் மலை அருகே தங்கி இருக்கிறார்கள், அதில் தெனவா இருக்கிறாங்க, தெனக்கமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது போதும் என்று சொல்லி அப்படியே சல்லையாய் கிடக்கிறார்கள். அவங்களை எழுப்பு. அவங்க இங்கே இருக்க வேண்டிய இடம் இல்லை, இவங்க இதுதான் சுதந்திரம் என்று இருக்கிறார்கள். இது அல்ல கானான், இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது. ஆமென், 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 ஆமென். நான் இப்போ என்ன சொல்கிறேன், இன்னைக்கு இந்த லெவலில் நான் இருக்கிறேன்னு சொன்னால், இதுதான் எனக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உச்சம் நான் நினச்சேன்னா நான் மடையேன் என்று அர்த்தம். ஆமென். நான் 44-45 வருஷமாக இந்த சிஜிஎம் ஊழியத்தில் இருக்கிறேன். 20 வயசுலேயே ஊழியத்துக்கு வந்தாச்சு. 65 வயசு 66 வயசு ஆகி போச்சு. இப்போ எனக்குள்ளே என்ன வருது? அலைஞ்சிட்டோம், நிறைய அலைஞ்சிட்டோம், நிறைய ஊழியம் செய்துட்டோம், நிறைய அனுபவம் பார்த்துட்டோம். ஆவியின் அனுபவங்கள், ஆவியின் உச்சத்தில் நம்ம வாழுகிறோம். இன்னைக்கு இது போதும், இதில் நல்ல நம்ம ஆண்டவர் இனி எடுத்துக்கிட்டாருன்னா போதும், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்றால், நான் அதிகமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்த மூடன் என்று வேதம் சொல்கிறது. நான் சின்ன நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்கிற மூடன் அப்படின்னா மற்றவனை மதிக்கவே மாட்டேன். நான் என் ஆவிக்குரிய ஜீவியத்தை யாராவது குற்றம் சொல்லி காட்டுனாங்கன்னா நான் அதில் உணர்வே இல்லாதவனாக இருப்பேனே. நான் என்னில் திருப்தியாக இருந்தேன்னு சொன்னால், நான் தின்னு முடிச்சிட்டேன், நான் தின்னு அனுபவிச்சிட்டேன். இந்த ஆவிக்குரிய காரியத்தில் நான் நல்ல ஒரு ஆண்டவருடைய போஜனத்தால் நிரம்பி இருக்கிறேன் என்றால் திருப்தியாக இருக்கிற மூடன் என்று சொல்லி நீதிமொழிகளிலே போதும் என்று சொல்லாத 4 உண்டு என்று சொல்லி ஒரு வர்ணனையை செய்கிறார். நீதிமொழிகளிலே அருமையான ஒரு வசனத்தை நானும் அங்கே பார்த்ததினாலே அதை இதோடு கூட கலந்து பேசும்போது நிச்சயமாக இது என்னையும் உங்களையும் அது தட்டி எழுப்புகிறதை நான் பார்க்கிறேன். எனவே தான் இந்த நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை படிப்போம். அவையாவன ஓகே, 15வது வசனத்தை படியுங்களேன். தாத்தா என்கிற 2 குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்னியுமே. அருமையானவர்களே, இந்த நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தை நான் ரொம்ப நாட்கள் படிச்சிருக்கேன், ரொம்ப காலம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தான். ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த வார்த்தைகளை படித்தும் படிக்காமலும் வேகமாய் கடந்து போயிருக்கிறேன். அதிகமாய் ஆழமாய் அதை தியானித்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தோடு இதை ஒப்பிட்டு நான் படித்த காலத்தில் அருமையானவர்கள் இதில் இருக்கிற தீர்க்கமான தரிசனத்தை, வெளிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறதை நானும் சற்று கண்டதினாலே தான் இதை வைத்தும் நான் பேசுகிறேன். தாத்தா என்று கேட்கிற
தா தா என்று உரிகிற, தா தா என்று சொல்லி அரிக்கிற அட்டைகள் நமக்கு உண்டு. ஒருவேளை இதை வேகமாக படிச்சிட்டோம்னா தாத்தா அப்படின்னு தான் கேட்கும், தாத்தான்னு தான் கேட்கும். ஓகே, வேகமாக படிப்போமே, வேகமாக படிங்க. 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து. தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அத்தைக்கு உண்டு. அட்டைக்கு உண்டு என்பது அத்தைக்கு உண்டு என்பது மற்றவனுக்கு கேட்குற மாதிரி தான் ஓடிடும். வேகமாக படித்தோம்னா தாத்தா என்று என்கிற 2 குமாரத்தைகள் அத்தைக்கு உண்டு அப்படின்னு தான் நம்ம படிக்க தோணும். ஒருவேளை அத்தைனா யாரு, மாமியாருன்னு சொல்லி வச்சோன்னா தாத்தான்னு கேட்டு வாங்குகிறது யாரு? அத்தை. அட்டை இல்லை, அத்தை. உரியிற அத்தை வீட்டில் இருந்தால் மருமக கெட்டு சீரழிச்சிருவா, குடும்பம் சமாதானம் இழந்துடும். அத்தை போல உறிஞ்சிடக்கூடாது. ஆமென். சாகர காலத்திலும் கூட வந்தவர்களை பார்த்து, வந்த இடத்தை பார்த்து, வந்த நிலைமையில் இருந்து அவர்கள் இன்னும் அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவே வைத்து அவங்கள உரியிற ஆளாகவே இருந்தோம்னா அந்த குடும்பம் நாசமாக போயிடும். ஆமென். தா 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 என்று வாயை பிளந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் வீட்டில் இருந்தால் வீட்டில் யாரும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. பூனாவில் ஊழியத்துக்கு போயிருந்த நேரம் ஒரு அருமையான திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு போன ஒரு அருமையான அண்ணன் சகோதரி அவங்க இருக்கிறாங்க. அந்த திருச்சபையில் அவங்க நல்ல முன்னணியத்தில் நின்று ஊழியம் செய்கிறவங்க, மெத்தடிஸ்ட் சர்ச்சில். அந்த அருமையான குடும்பத்தை நான் பார்த்தபோது அந்த அண்ணன் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க ஏன்னு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போன போது அவர் வீட்டில் ரொம்ப பெரிய வீடு இல்லை, சாதாரண ஒரு வீடு. ஆனால் அவங்க தமிழ்நாட்டிலேருந்து போன 2 பேர், அவங்க அந்த குடும்பம் அங்கே போய் ஒரு பூனாவில் போய் ஒரு சொந்த வீடு கட்டியிருக்கிறாங்கன்னா அது பெரிய காரியம். ஏனென்றால் அவர் ஒரு வாழைப்பழ வியாபாரி, தள்ளு வண்டியில் வச்சு வாழைப்பழம் விற்கிறவர் தான், சாதா ஆள் தான். ஆனால் பூனாவில் போய் பெரிய நல்ல ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, எல்லாம் மிலிட்ரி ஏரியாவில் அவங்க பிழைக்கிற கூட்டம். அப்படி வாழைப்பழ வியாபாரியாக போனவர் அந்த வாழைப்பழ வியாபாரத்திலேயே அங்கே ஒரு வீடு கட்டிட்டார். ஸ்தோத்திரம். அவரை பொறுத்தளவில் அது ரொம்ப பெரிய சம்பாத்தியம். திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு போய் பிழைக்க போன இடத்துல எனக்கு ஒரு சொந்த வீடு இன்றைக்கி இருக்கியா, அந்நிய மண்ணில் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தாரியா, சந்தோஷப்பட்டார். அது காரணம் அவங்க மனைவின்னு சொன்னார். அவங்க மனைவியுடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஜபம், அவங்க சபையில் கொண்டிருக்கிற ஈடுபாடு, அவங்க வச்சிருக்கிற தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், வைராக்கியம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு மனைவினால் அந்த குடும்பம் இவ்வளோ செல்வ செழிப்பாக மாறி இருக்குதுன்னா, அவருடைய வியாபாரம் செழிச்சிருக்குதுன்னு சொன்னால் அந்த மனைவியுடைய ஜபம்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் சொன்னார், ஆனால் என் மனைவிக்காக மட்டும் ஒரு ஜபம் பண்ணுங்கன்னார். இவ்வளோ சொல்லிவிட்டு மனைவிக்காக ஜபம் பண்ண சொல்கிறீங்களே, பிள்ளைகளுக்கு பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா மனைவிக்காக ஜபம் பண்ண சொல்கிறீங்களே. அவர் சொன்னார், ஐயா உண்மைதான் ஐயா, என் மனைவினால தான் இவ்வளோ ஆசீர்வாதம். ஆனால் என் மனைவிக்குள்ள இன்னும் ஒரு பலவீனம் இருக்கு, அதை மட்டும் மாற்றிட்டாருன்னா போதியா. கொஞ்சம் பெண்கள்லாம் ஒரு மாதிரி ஓங்கி பார்க்குற பார்த்தால எனக்கு பயமாக இருக்குது. என்னையா காரணம், என்ன காரியம் என்று யோசிப்பது போல தெரிகிறது. உண்மைதான், அவங்க ஆவிக்குரிய ரீதியில் அவங்க அவ்வளோ பலத்து இருந்தவங்க. அந்த சகோதரிக்குள்ள என்ன பலவீனம்? நானே கேட்டேன், என்ன பலவீனம்? ஐயா இந்த ஈஸ்டருக்கு ஒரு பட்டு சேலை எடுக்கணும்னு இருக்காயா, இந்த ஈஸ்டருக்கு ஒரு பட்டு சேலை வேணும்ன்றாயா, கிறிஸ்மஸ் கேட்டால் கூட வாங்கி தந்துடுவேன் ஐயா, ஈஸ்டருக்கு வேணும்ன்றாயா, எடுத்து கொடுத்துட வேண்டியதானே. நல்ல ஆவிக்குரிய சகோதரின்றீங்க, இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவங்க தான்றீங்க, அவங்க ஜப வாழ்க்கை தான் உங்களை இவ்வளோ பின்னணியத்தில் தாங்குதுன்றீங்களே, கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டா என்னையா சொன்னேன். அவர் சொன்னார், 32 சேலை ஏற்கனவே இருக்கியா, பீரோக்கள் இருக்கியா, எண்ணி வச்சாரோ என்னமோ தெரியலை, 32 இருக்கியா, இதை ½ செஞ்சுரி ஆக்கணும், 50 ஆக்கணும்னு இருக்காயா, ஈஸ்டருக்கு ஒன்று, கிறிஸ்மஸ்க்கு ஒன்று, விட்டா குட் ஃப்ரைடேக்கே கேட்பாயா. அப்படி ஆசைப்பட்ட ஒரு சகோதரியாக இருக்கிறாயா. அவளுக்குள்ள இந்த சேலை அடிமைத்தனம் அவளுக்குள்ள இருக்கியா, கொஞ்சம் அந்த சேலை அடிமைத்தனத்தை மட்டும் அவளை விட்டு ஆண்டவர் எடுத்துடணும்யா, அதுதான் எனக்கு தடையாக இருக்குது. அருமையானவர்களே, என்னதான் ஆவிக்குரிய சகோதரியாக இருந்தாலும் இன்னும் போதும் என்று சொல்லாத அட்டையாக இருப்போம் என்றால் அந்த புருஷனுடைய ரத்தத்தை உறிஞ்சுறது குட்டமாக தான் மாறிடும். ஆமேன், ஆமேன்.
போதுமென்று சொல்லாத அட்டை, போதுமென்று சொல்லாத அட்டை. நீங்கள் நான் அறிஞ்சிருப்போம், கொடைக்கானலில் ஊட்டியிலலாம் அட்டை இருக்கும். அந்த அட்டை நான் ஒரு முறை என்னைய கடிச்சிருச்சு, கடிச்சதே தெரியல. கூட்டத்துக்கு வந்துட்டோம், சாயந்தரம் நேரம் வெளியே போயிருந்தோம். வெளியே போய் புல்மேட்டில் நடத்திட்டு வந்தோம் தான். மீட்டிங் ஹாலுக்குள்ளே வந்தவுடனே அந்த குளிரில் ஒன்றும் தெரியலை. கடைசியில் அட்டை கடிச்சு நான் என்னைய பார்க்குறவங்க, ஐயோ நீங்கள் நடக்கிற பகுதியெல்லாம் ரத்தமாக வருது பாருங்க, ரத்தமாக வருது பாருங்கன்றாங்க. அப்போ தான் பயமாக இருக்குது. உறிஞ்ச அட்டை நல்ல ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு மீதி ரத்தத்தை நம்ம சொட்டை விட்டுட்டு அது செத்து போச்சு. அட்டை நிறைய உறிஞ்சிருச்சுன்னா செத்துருமா? கெட்ட ரத்தத்தை தான் உரியுமா, ஆனால் அது செத்துருமா? தான் சாவதே தெரியாத அளவுக்கு உரிகிற அட்டையாய் நானும் நீங்களும் வீட்டில் இருப்போம் என்றால் குடும்பம் நாசமாய் போய்விடுமே. நானும் செத்து என் குடும்பத்தை நாசம் பண்ணுகிற ஆசை எனக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி கேளுங்க. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி என்ன கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க? அப்படிப்பட்ட ஆசை இருக்குதானே கேட்குறீங்க? நான் கூட்டத்துக்குள்ளே சண்டையை உருவாக்குறதுக்கு வரல. அருமையானவர்களே, மோதிரத்தை உரிகிறாதீங்க. ஆமாம், அவங்களுக்கு இருக்கிற மோதிரம் போதும், அதை உரிகிறக்கூடாது, அது இருக்கட்டும் ஐயா. ஆனாலும் நானும் நீங்களும் எனக்குள்ளே இருக்கிற ஆகாத ஆசைகளை அடக்கி வைக்க வேண்டியது அவசியம். இந்த வசனங்கள் நல்ல விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். போதும் என்று சொல்லாத, திருப்தி அடையாத 4 உண்டு என்று எழுதுகிறார். அவைகள் என்னவாம்? பாதாளமும் மலட்டு கற்பம், மலட்டு கற்பம், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம், போதும் என்று சொல்லாத அக்கினியுமே. அக்கினி. பாதாளம், தனக்கு நிறைய இடம் இருக்கு, எது வந்தாலும் நாம் விழுங்கிற முடியும் என்று இடம் பெருத்து போய் கிடக்கிற பாதாளம், அது நிறைய பேரை வாங்க தான் செய்யும். பாதாளத்தில் எல்லாத்தையும் போட்டு பூத்திடலாம், அந்த அளவுக்கு அது பாதாளமாய் கிடக்கிற இடம் தான் ஐயா. அது போதும்னு சொல்லாததுனால பிரச்சனை கிடையாது, அது போதும்னு சொல்லாததுனால பிரச்சனை கிடையாது. அதே போல் மற்ற 3ஐயும் கூட நீங்கள் நானும் அதே கோணத்தில் யோசிப்போம் என்றால், மலட்டு கற்பம், இன்னும் பிள்ளை பிறக்கலையே, இன்னும் பிள்ளை பிறக்கலையே, இன்னும் பிள்ளை பிறக்கலையே, இன்னும் பிள்ளை பிறக்கலையே நீ எதிர்பார்க்கிற ஏக்கத்தோடு இருக்கிற மலட்டு கற்பம், என்னைக்காவது ஒரு குழந்தை பிறந்துடாதான்னு சொல்லி எதிர்பார்த்துத்தான் அது போதும் என்று சொல்லாது. அதனால் அங்கே குறை இல்லை, ஒரு தேவை இருக்கு, அதனால் அது போதும்னு சொல்லலை. அதுக்கு குறை கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ. இன்னும் ஒரு நிறைய சொல்லுகிறார், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம். நிலத்திற்கு என்ன தண்ணீர் பாய்ச்சினாலும் அது திருப்தியே அடையாது என்று குற்றப்படுத்துவதை விட அது அடையாமல் இருப்பது நமக்கு லாபம். தண்ணீரால் நிரம்பி இருக்கிற, தண்ணீரால் நிரம்பி இருக்கிற நிலம்தான் இன்னைக்கும் செல்வ செழிப்பாய் நம்மை வாழ வைக்கும். எனவே தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் கூட போதும் என்று சொல்லாவிட்டால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதே போல் அடுத்தது அக்கினி. அக்கினியுமே போதும் என்று சொல்லாது, அது எரித்து தீர்த்து விடும், எரிக்கத்தான் செய்யும். அது தானே எரிந்து போதும் என்று நினைத்தால் கூட அது காற்றடிக்கிற வேகத்திலே அது பறந்து போய் மற்றவர்களை எரிக்கத்தான் செய்யும். அது போதும் என்று சொல்லுவதற்கு தன்னாலேயே முடியாது. அது தன்னுடைய நிலவரத்தில் இந்த அக்கினி அது அடுத்த இடத்துக்கு பாஞ்சு அது எரிக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட காற்றடிச்சு என்ன செய்கிறோம், அடுத்ததை எரிக்கத்தான் செய்யும். அதுக்கு இயல்பில்லாத தன்மையில மாறிவிடுகிறது. தன்னுடைய கையை விட்டு போகிற அளவுக்கு அதற்கு சக்தி இல்லாமல் போய்விடுகிறது. எனவே அது போதும் என்று சொல்லாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த 4ஐயும் பற்றி குறை சொன்னார்களோ இல்லையோ, நான் இந்த அருமையான இந்த குறிப்பு கேட்டது போல இதை நான் இணைத்து பார்க்கிறேனோ இல்லையோ, இதைவிட 4 பொல்லாத காரியத்தை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவதற்கு பிந்தைய பகுதிகளிலே 22வது வசனத்தில் தொடங்குகிறார். 4 காரியம் போதும் என்று சொல்லாத 4 காரியம் அது நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்று எழுதுகிறார். அந்த 4 காரியத்தை வாசியுங்கள். 22, 23. அரசாளுகிற பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே. ஐயா, போதும் என்று சொல்லாத இந்த 4 என்ன நடக்கிறது என்று சொல்லி அங்கே ஒரு வாசகம் குறிப்பிடப்படுகிறது. 22வது வசனத்திலே 21வது வசனத்திலே
எல்லாரும் சேர்ந்து படிங்க. மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. ஐயா, இந்த முதல் சொன்ன 4 பிரச்சனை இருக்கோ இல்லையோ, இந்த 4 நமக்குள்ள இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஆமென். அருமையானவர்களே, அரசாளுகிற அடிமையின் நிமித்தம், அடிமை என்று எனக்கு என்னை நானே அறிந்திருந்தும் என்னை அதிகாரத்தில் வைத்தால் நான் ஆடத்தான் செய்வேன். ஆமென். அரசாளுகிற அடிமை அவனுக்கு உச்சத்தில் அமர்வதற்கு பொறுப்பில்லாதவனாய் இருப்பான். அவன் அடிமைத்தனத்தில் இருந்தே பழகி போனவன். அவன் அடிமையாகவே வாழ்ந்தே தன்னுடைய வாழ்க்கையிலே சிதைந்து போனவன். தானும் வாழ மாட்டான், மற்றவனையும் வாழ விட மாட்டான் என்ற அளவுக்கு குறுகிய எண்ணம் கொண்டவனாய் இருப்பான். ஒருவேளை குற்றப்படுத்தப்பட்ட இடத்துல தள்ளப்பட்டிருப்பான். அந்த அடிமை என்ற நிலவரத்திலிருந்து அவன் வெளிவர முடியாத அளவுக்கு அவன் தன்னிலே சூம்பி போய் இருக்கிற ஒருவனை கொண்டு போய் அதிகாரத்தில் வைத்தால் அவன் அடிமைத்தன ஈன புத்தி அவனுக்குள்ளே இருக்கும். ஆமென். பாவத்தின் அடிமைத்தனத்தில் நீங்களும் நானும் இருப்போம் என்றால் அந்த ஈன புத்தி எந்த பரிசுத்தமான இடத்துல கொண்டு போய் வைத்தாலும் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். ஆமென், ஆமென். கையில் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வைத்து பரிசுத்த ஆலய அலங்கங்களுக்குள்ளே போய் ஆராதித்து நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார் என்ற ஒரு பெரிய காரியத்தை தரிசித்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அளவுக்கு பிரதிஜ்ஞை எடுத்து பீடத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற இந்த கூட்டத்துக்குள்ளே இன்னும் ஒரு பாவ இச்சை நமக்குள்ளே இருக்கும் என்றால், பாவத்தின் அடிமைத்தனம் நமக்குள்ளே இருக்கும் என்றால், நம்முடைய அடிமைத்தன ஈன புத்தி சில வேளைகளிலே வெளிப்படத்தான் செய்யும். ஆமென். நாம் தெய்வத்தோடு சேர்ந்து ஆள வேண்டியவர்கள். அந்த உச்சமான ஆளுகைக்கு நம்மை அழைக்கிற இந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாய் மாற வேண்டும் என்றால் என்னிலே இருக்கிற அந்த பாவத்தின் அடிமைத்தன உணர்ச்சி, என்னை சிக்கி வைத்திருக்கிற சில அடிமைத்தன எண்ணங்கள், அடிமைத்தன புத்திகள், ஈனத்தனமான காரியங்கள், இன்னும் ஆதியிலே கொண்ட என்னுடைய ஈனத்தனமான இன்னும் மாறாத குண லட்சணங்கள் என்னிலே வெளிப்படுகிறது என்றால் தயவுசெய்து அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியேற வர வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் நாம் தூக்குகிற வேதத்துக்கு இழுக்கை கொண்டு வருகிறவர்களாய் மாறிவிடுவோம். நாம் கூடுகிற இந்த கூட்டத்துக்கு நானும் நீங்களும் இழுக்குள்ளவர்களாய் மாறிவிடுவோமே. ஐயா, அவன் தூக்குகிற வேதத்தை மற்றவன் பார்க்கும்போது நம்மை பார்த்து சொல்லுகிறான், இவன் வேதக்காரன் என்று சொல்லுகிறான். இந்த வேதத்தை தூக்குகிற நீங்கள் நானும் இந்த வேதத்துக்குரிய சாராம்சத்தில் வாழ்ந்துடணுமே. ஆமென், ஆமென். இந்த வேதத்தை தூக்கி கொண்டு நான் போகிறவன் மற்றவனிடத்தில் சண்டைக்காரனாக இருப்பேன் என்றால் அவன் என்ன சொல்லுவான்? இவன் வேதம் தான் தூக்கி இருக்கிறான், ஆனால் இன்னும் அவன் புத்தி மாறலை. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறானோ இல்லையோ, நம்ம வீட்டில் உள்ள ஆளை சொல்லிடுறதில்ல, சர்ச்சுக்கு மட்டும் போ, ஜெபம் மட்டும் பண்ணிடு, இதில் மட்டும் குறைச்ச இல்லை. யார் சொல்கிறா? யாருங்க? பூனையா? அது சொல்லுதோ? அருமையானவர்களே, ஒருவேளை பூனை சொல்லுமோ? ஐயா, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஆவிக்குரிய ரீதியில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஐயா, ஆனால் சில ஓட்டம் இருக்குதியான்னு சொல்லுதோ? பூனை கூட நம்ம வீட்டில் சாட்சி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையோ? ஆமென். அருமையானவர்களே, அடிமைத்தனமாக இருக்கிற நீங்களும் நானும் விண்ணுலகத்தில் போய் ஆள பிறந்தவர்கள். இயேசுவின் நாமத்தினாலே தெய்வ சாம்ராஜ்யத்திலே கால் வைக்க வேண்டியவர்கள் நீங்களும் நானும். அந்த அளவுக்கு நம்மை உச்சமாய் படைத்து வைத்திருக்கிற தெய்வத்துக்கு நாம் அவருடைய மகிமையை குறைத்து போடுவதற்கு நீங்கள் நானும் ஆளாய் இருக்கக்கூடாது. ஆமென். அது பூமிக்கு சஞ்சலம், வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் நானும் இருப்போம் என்றால் பரலோகத்துக்கு அது இழுக்கு, ஆனால் பூமிக்கு சஞ்சலம். என் கூட சேர்ந்தவனுக்கு இது சஞ்சலம். கூட சேர்ந்தவனை வெள்ளத்தாட்டம் பண்ணிடும். நம்ம அறியாத பிரசங்கம் கிடையாது, அறியாத ஆவிக்குரிய சத்தியம் கிடையாது. நம்ம இதே வேதத்தில் எத்தனையோ காரியங்களை நீங்கள் நான் சுட்டி காட்ட முடியுமே. நமக்குள்ள இருக்கிற ஈனத்தனமான புத்தி ஏதோ ஒன்றில் வெளிப்படுத்தி காட்டுகிறோம் என்றால் அது சுட்டரிக்கப்பட வேண்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இனி நான் கோவப்பட மாட்டேன், இனி நான் வைராக்கியத்தை நான் விட்டுருவேன்,
இனி அந்த வேண்டாத்தனத்தை நான் நிறுத்திடுவேன். இப்போ சொல்லுவோமா இயேசுவின் நாமத்தினால? அப்படி சொல்கிறவங்கள கை தூக்கி ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? தோத்துறோம். அப்போ இன்னும் சில புத்தி நமக்குள்ள இருந்துச்சோ? சொன்னதுனால நான் சொல்லலை. சில பலவீனங்கள் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. அதையும் உள்ளே வைத்துக்கொண்டே இப்படி கடந்து செல்லுகிறவர்களாக இராதபடிக்கு அதை சுட்டெரிக்கிறவர்களாய் மாற்றி விடுவோம். பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தாராம், ஆண்டவர் பக்கத்திலேயே இருந்தாராம். ஆண்டவருக்கு சரியான இணையான ஊழியக்காரராகத்தான் இருந்திருக்கிறார் பேதுரு என்ன நினைச்சாராம்? நான் ஆண்டவர் பக்கத்திலே இருக்கிறேனே, ஆண்டவர் கிட்ட தானே இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் கேட்குறேன்ல, நான் ஆண்டவர் பிள்ளை தானே, நான் ஆண்டவருக்கு சொல்றதில் தீவிரமாக இருக்கிறேனே, எனக்கு தானே தீர்க்க தரிசனம் வருது, எனக்கு தானே இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாடு கிடைச்சது, இவங்க எழுந்து போனாலும் நான் போகவே மாட்டேன்ற அளவுக்கு பேதுருக்கு ஒரு மப்பு இருந்துச்சான். மப்புன்னா என்ன தெரியும்ல உங்களுக்கு? மப்பு, ஆமாம், உங்கள் ஊர்லேயும் பேசுவீங்களே, மப்பில் இருக்காது, எனக்கு அழகாக சொல்லுவீங்களே ஈரோட்டுக்காரங்க. அதாவது பைபிளை தூக்கிட்டோம்னா நமக்குள்ள மப்பு இருக்கக்கூடாது. ஆமென். டாக்டர் சொல்லுவார் 40 வயசாயிருச்சுன்னா உப்பை குறைக்கணும்னு. ஆமென். 40 வயசாயிருச்சுன்னா கொஞ்சம் உப்பை குறைக்கணும். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவன் ஆகிட்டா அது இந்த கூட்டத்துக்கு வந்தால் மப்பை குறைக்கணும். இயேசுவின் நாமத்தினால் தோத்திரம். மப்பு நமக்கு ஒரு ரப்பையும் குறைக்கணும். நாங்கள் தான் இந்த கூட்டத்துக்கு காரணம், நாங்கள் இல்லாட்டி இந்த கூட்டம் இந்த மப்பு ரப்புலாம் மாறிடணும். நான் இந்த சிஜிஎம்ல ஊழியத்தில் சேர்ந்து 40 வருஷமாக ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கும் ஊழியத்துக்கு போக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். விருதுநர்னு ஒரு விருதுநருக்கு போயிருந்த நேரம் கூட்டத்தில் நான் தான் பாட்டு பாடுவேன். பாட்டு நல்லா பாடுவேன், பிரசங்கம்லாம் பண்ண தெரியாது, பாட்டு மட்டும் நல்லா பாடுவேன். எங்கள் ஜென்ரல் செக்ரட்டரி போஸ் மேய்ப்பனையா, ஒருவேளை இங்கே இருக்கிற அன்னைமார்களுக்கெல்லாம் தெரியும். போஸ் மேய்ப்பனையா பழைய நபர். அவர் நல்ல ஒரு கமிட்டடான ஆள். அந்த அண்ணன் அந்த போஸ் மேய்ப்பனையா பிரசங்கம் பண்ணுவார், நான் அதுக்கு முன்னால் பாடுவேன். அதனால் கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஐயா இந்த பாட்டை பாடுங்க அப்படி சொல்லுவாங்க. சொல்லவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்ம பாடுற பாட்டை இவங்க கேட்குறாங்களே, நமக்கு விசிறிகள் இருக்காங்கன்னு நினச்சிக்குவேன். அந்த மப்பு தான். கடைசியில் விருதுநகரில் கூட்டம், நல்ல கூட்டம், ஆண்டவர் கிருபையில் பெரிய சர்ச்சு, 3 நாள் கூட்டம், வெள்ளி சனி ஞாயிறு. அந்த 3 கதைனா நல்லா கேட்பீங்களோ? டைம் போய்கிட்டு இருக்கு, அதையும் பார்த்துக்குங்க. நான் பாட்டு கதையும் அடிச்சுட்டு போயிடக்கூடாது, கருத்தை சொல்கிறதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து கதையை மட்டும் கேட்டுட்டு போயிடாதீங்க. அருமையானவர்களே, கடைசியில் அந்த விருதுநகர் கூட்டத்தில் 3ஆவது நாள் கூட்டம், முதல் 2 நாள் பாடின பாட்டை கொண்டு வந்து காட்டுறாங்க. ஐயா இந்த பாட்டை பாடுங்க. அப்போ உள்ள சீசனில் எனக்கு தெரிஞ்ச நல்ல பாட்டு, சொன்னாலும் தெரியலையே சுட்டி மனமே, சொன்னாலும் தெரியலையே சுட்டி மனமே, யார் என்ன சொன்னாலும் வேதம் என்ன சொன்னாலும் விளங்கலையே புரியலையே, சொன்னாலும் தெரியலையே சுட்டி மனமே. ரொம்ப நாளைக்கு முன்னால் உள்ள பாட்டு, நல்ல அர்த்தம் கொண்ட பாட்டு. அப்படிப்பட்ட பாட்டை பாடணும்னு அங்கே உள்ள ஜனங்கள்லாம் சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க, ஒரு சின்ன ஸ்லிப்பில். ஐயா சொன்னாலும் தெரியலையே எனக்கா? சபைக்கு தான். என்னதான் வேதத்தை படித்தாலும் சொரணையே இல்லாமல் இருக்கிறீன்றதான் அந்த பாட்டு. அவங்க அதை விருப்பத்தோடு கேட்குறாங்க. 3ஆவது நாள் நான் அந்த பாட்டை பாடுவேன்னு சொல்லிட்டு முன்னால் போய் உட்காந்துருக்கிறேன். கூட்டம் தொடங்கிருச்சு. அந்த ஐயர், சிஎம்எஸ் சர்ச்சு ஐயர், இப்பொழுது யாவரும் எழும்பி நின்று தாசரை தாரணியை எல்லாரும் பாட கடவோம் அப்படின்னாரு. சிஎஸ்ஐ, சிஎம்எஸ், எல்எம்எஸ் எல்லா சர்ச்சஸ்லையும் பாட கடவோம், உட்கார கடவோம், எழுந்திருக்க கடவோம், சமாதானத்தோடு உள்ள நேரம் சண்டையாக போட்டுக்கிட்டு இருந்தோம். யாருமே கேட்குறது கிடையாது, எப்படா சொல்லுவார்னு காத்திருப்போம், போயிடுவோம். அந்த கடவம்லேயே ஆராதனை நடக்குதா? நான் அன்னைக்கு போய் உட்காந்துருந்தேன், அதுக்கு தான் கடவம் போடுறாராக்குன்னு நினச்சிட்டு பாட்டு பாட கடவோம் அப்படின்னோன்னு எல்லாரும் தாசரே தாரணியன்பாய் ஏசுவுக்கு இழுத்து பாடுறாங்க. எனக்கு கோபமாக வருது. இந்த கன்வென்ஷனுக்கு இப்படி இழுத்து பாடணுமா? அது திருநெல்வேலி இழுவையா, சிவகாசி இழுவையா, சாத்தூர் இழுவையா தெரியாது, இழுத்து பாடுறாங்க. எனக்கு கோபம். ஏன் கோபம்? எப்பயும் முதல்ல என்னைய தான் பாட சொல்லுவாங்க. பாட்டு செஷன் அதானே ஆர்டர் ஆஃப் சர்வீஸு, கன்வென்ஷன்னா என்னைய பாட சொல்லலை. தாசரை தாரணியை பாட கடவும் பாடுறாங்க. இது தேவையா? நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கடவும்னாரு. ஒரு போர்ஷன் எடுத்து வாசித்துட்டாங்க. இப்பொழுது யாவரும் எழும்பி நின்று சங்கீதம் சொல்ல கடவும்னாரு. ஒரு சங்கீதத்தை வாசித்தாங்க.
என்னடா இது பாட்டையே காணுமே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் காணிக்கை போட கடவும்னாரு. எல்லாரும் காணிக்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி குடிக்கும்போது சிரிச்சிடாதீங்க. காணிக்கை போட கடவும்னாரா? காணிக்கை போட்டு பிறகு நான் நினச்சேன் இப்போ பிரசங்கத்துக்கு முன்னால் நம்மளை பாட சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஏன் எனக்குள்ள என்ன போஸ்மையை பண்ணையா டாக்டர் டிஎல் மூடி அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கு முன்னால் ஷாங்கின்னு சொல்லி ஒரு பாட்டுக்காரர் பாடுவாராம். நம்ம கொஞ்சம் பேருக்கு தெரியும் கட்டாயம். டிஎல் மூடி பேசும்போது ஷாங்கி பாடுனார்னா கூட்டம் அவங்க அப்படியே அந்த கூட்டத்தில் ஒரு மனமாக மாறிடுவாங்களாம். அவ்வளோ நல்ல பாட்டுக்காரரான் ஷாங்கி. நான் இப்போ என்ன நினச்சிக்கிட்டேன், போஸ்மையப்பனையா மூடி, நான் மப்பு, அதைத்தான் சொல்கிறேன். அந்த மப்புக்கு தான் அன்றைக்கி ஆப்பு. கடைசியில் நினச்சி என் பாட்டே இல்லை, கூட்டம் முடிஞ்சிருச்சு. தோத்திரம் அல்லேலூயா. நல்ல வேளை அல்லேலூயா சொல்லலை. என் பாட்டே இல்லை, கூட்டம் முடிஞ்சிருச்சு. அப்போ தான் எனக்கு தெரியும் சுந்தர் சிங் பாட்டு இல்லாமலே கூட்டம் நடக்கும், சுந்தர் சிங் இல்லாமலே சிஜிஎம்எம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன், நான் இன்னும் பிரசங்கத்தை நீட்டி கொண்டு போவதில் அர்த்தம் இல்லை. போதும் போதும், இவ்வளோ நாளும் எனக்குள்ள இருந்த இந்த மன திணவு போதும், எனக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற திருப்தி போதும். நான் இனி இந்த தெய்வ ஊழியத்தில் செய்வதாக இருந்தால், இன்னும் இந்த தெய்வத்தை பின்பற்றுவதாக இருந்தால், நான் இன்னும் அதிகமாய் என்னுடைய அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு, என்னுடைய ஆகாத இச்சையை விட்டுவிட்டு, ஆகாத பேச்சை நிறுத்திவிட்டு, என்னுடைய ஆகாத சம்பாஷணைகளை மறைத்துவிட்டு, அதை தூக்கி எறிந்து போட்டுவிட்டு, இந்த தெய்வ சிலுவையை எடுத்துக்கொண்டு சீஷனாய் மாறுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனத்தினாலே ஆளுகை செய்ய வேண்டாம் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த கூட்டத்தையும் ஆளுகை செய்ய வேண்டாம், எந்த ஊழியத்தையும் எடுத்து நிர்வகிக்க வேண்டாம். ஆமென். அவசரப்பட்டோமோ, ஊழியம் செய்கிறதுக்கு அவசரப்பட்டோமோ, நான் ஊழியம் செய்கிறதை குறை சொல்லி நான் நிற்கவில்லை. நான் செய்கிற இந்த ஊழியத்துக்கு ஏற்ற தகுதியை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அவசரத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். தெய்வ சித்தத்தில், தெய்வ கிருபையில் இந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு நம்ம வர்றோம்னா தெய்வ சித்தம், தெய்வ கிருபை. அல்லேலூயா. அவர் போட்ட பிச்சை. ஆமென். எத்தனையோ பேர் கிறிஸ்தவங்களாக இருந்து இந்த கூட்டத்துக்கு வரலையே, எத்தனையோ பேர் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்தவங்களாக இருந்துமே இந்த கூட்டத்துக்கு வரலையே. என்னையும் வர வச்சிருக்கிறேன். நான் தோத்துறோம் ஐயா, தோத்துறோம். கொஞ்சம் சத்தத்தை கேட்குறதுக்கும், தெய்வ சித்தத்தை செய்கிறதுக்கும், தெய்வ ரத்தத்தால் இன்றைக்கும் கழுவப்படுறதுக்கும் இந்த சத்தம் எனக்கு உதவி செய்தே. அதனால தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த கூட்டத்தை நடத்துகிறவர்களும் சரி, இந்த கூட்டத்துக்கு வருகிறவர்களும் சரி, நாம் எல்லாருமே வளர்ந்து விட்டோம் என்பதற்காக அல்ல, வளர்ந்து விட வேண்டுமே என்ற ஆத்திரத்தினாலே தான் இந்த தோத்திர கூட்டத்தை உட்கார்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் புதுசாக வரணும், இன்னும் இந்த நம்முடைய இளைய பிள்ளைங்க, இன்னும் நம்முடைய சந்ததி சந்தானங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம பெத்தெடுத்த பிள்ளைங்க இந்த நிழலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பாவ அடிமைத்தனம் மாறிடும். நானே மாறிட்டா என் பிள்ளை மாற மாட்டானா? தோத்திரம். நான் கோபக்காரன், நான் கோபக்காரி, அல்லது நான் எனக்குள்ள இருக்கிற 1000 பலவீனம் பிள்ளைக்கு தெரியும். நானே மாறிட்டேன்னா என் பிள்ளை கட்டாயம் மாறும். என்னை மாற்றுவதற்கு தெய்வம் இருக்கிறார். எனவே தான் இந்த கூட்டத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன். நான் மாறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் செய்ய வேண்டியதான் அவசியம். சீக்கிரமாய் போகிறேன். திருப்தியான மூடன், போஜனத்தால் திருப்தியான மூடன், போஜனத்தால் திருப்தியான மூடன் என்று சொல்லுகிறது. போஜனத்தால் திருப்தி ஆகிட்டான போதும், அவன் சந்தோஷமாக இருக்குதானே போஜனம் பண்ணுறான். ஆனால் போஜனத்தால் திருப்தியான மூடன் என்ன செய்வான்? தான் தின்னு முடித்த உடனே அந்த சாப்பாடெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவான், கலைச்சிருவான். தான் சாப்பிட்டா போதும், மற்றவன் சாப்பிட்டானா இல்லையா பார்க்க மாட்டான். தான் தின்னு முடித்த உடனே எனக்கு தான் இது, நான் அனுபவிக்கத்தான் இது என்ற திருப்தியில், என்ற ஆணவத்தில், தன்னுடைய அடங்காத்தனத்தில் தன்னுடைய மூடத்தனத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறவனாய் மாறிவிடுவான். ஆமென். மூடன், போஜனத்தால் திருப்தியான மூடன். நான் அதில் ஒரு குறிப்பு நான் குறித்தேன். ஆவிக்குரிய ஜீவியத்தால் திருப்தியான மூடர்களாய் நான் இருப்போம் என்றால் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகிடுவோம், இங்கே வந்து நின்றுவோம், இதோட நிறுத்திடுவோம், இந்த ஊழியத்தோடு முடிச்சிடுவோம். எனவே தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ திருப்தியான மூடனாய் இருக்காது. ஹல்லேலூயா,
அல்லேலூயா. இன்னும் இது போலத்த கூட்டம் நிறைய நடத்த வேண்டியது இருக்கிறது. இதை விட பெரிய பிரசங்கிமார்களை இங்கே கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. இன்னும் இன்னைக்கு பிறந்த பிள்ளைகளை கொண்டு இங்கே கொண்டு வந்து கடத்த வேண்டியது இருக்கிறது. ஆமென், ஆமென். ஏற்கனவே 2 வேதவினா போட்டியில் கலந்துக்கிட்டவங்க பரிசு வாங்குறீங்கன்னா, நாளைக்கு ஒரு 22 பேர் கேம்பஸ் குருசேட் பரீட்சை எழுதுறாங்கன்னா, ஆவிக்குரிய சத்தியத்தை தெரிகிறதுக்கு இந்த காம்பவுண்டு, அநேகரை விழிப்படைய பண்ணுவதற்கு, அநேகரை எரிந்து பிரகாசிக்க பண்ணுவதற்கு இந்த காம்பவுண்டுடைய நடைபெறுகிற ஊழியம் திருப்தியாக நடக்க வேண்டியது இருக்கிறது. ஆமென். போதும், இந்த போஜனம் போதும், எனக்கு கிடைச்ச இந்த ஆவிக்குரிய அனுபவம் போதும், நான் இந்த அளவில் நான் இருந்தால் போதும், என் உண்டு என் குடும்பத்தில் இந்த அளவுக்கு நம்ம பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு நம்ம சத்தியத்தை தெரிஞ்சால் போதும், அதில் திருப்திப்பட வேண்டாம். அப்படி திருப்திப்பட்டோன்னா அவனுக்கு பேர் என்னவா? போஜனத்தால் திருப்தியான மூடன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன்னைத்தானே குறித்து அவன் நினைத்து கொண்ட போஜனத்தால் திருப்திப்பட்டது போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து எண்ணுகிற எண்ணத்தில் திருப்தி கொள்ளுகிற மூடன் என்று எழுதுகிறார். நான் இன்னும் ஐஸ்வர்யத்தால் திருப்திப்படுகிற மூடன், ஐஸ்வர்யத்தால் திருப்திப்படுகிற மூடன். ஐஸ்வர்யம் வந்து விட்டது, அதில் போதும் என்று இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். வசனம் அப்படி தான் சொல்லுது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுகிறது. போதும் என்று சொல்லுகிறவர்களாக இருப்போம், ரைட், அதுவும் வசனத்துக்கு ஏற்றது போல தான் இருக்கிறது. ஆனால் போதும் என்கிற மனதுடனே கூடிய திருப்தியினாலே ஒரு மனத்தெனவில் இருப்போம் என்றால் அதுவும் மூடத்தனம் என்று எழுதுகிறார். ஆமென். அதைத்தான் போஜனத்தால் திருப்தியான மூடன். எனக்கு ஐஸ்வர்யம் வந்துருச்சு, 4 கார் வந்துருச்சு, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்படி இருந்ததுனால ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு இப்படின்னு சொல்லி எனக்குள்ள நான் திருப்திப்பட்டு மற்றவர்களை கவனிக்காதவனாய், மற்றவர்களுக்கு இந்த ஆசீர்வாத வாய்க்காலை வெட்டி விடாதவனாய், எனக்குள்ளேயே இந்த நல்ல தண்ணியை வைத்து அனுபவிக்கிற கூட்டமாய் இதை உள்ளே அடக்கி வைப்பேன் என்றால் இந்த தண்ணி கெட்டு போயிடும், இந்த தண்ணியில் கொசு வந்துடும், டெங்கு வந்துடும். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை வெட்டி விட்டால் மற்றவன் பிழைத்துக் கொள்வான். நான் எனக்குள்ளே திருப்திப்படுகிறவனாய் இருந்து என்னிலேயே அடக்கிக் கொள்வேனால் என்றால் என்னை நானே கேடு கெடுத்துக் கொள்கிறவனாய் மாறிவிடுகிற மூடனாய் மாறிவிடுவேன். ஆமென். இன்னும் அதில் இன்னொரு வசனத்தை அதை பார்ப்போமே. பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும் அவள் விளங்காதவள், குடும்பத்துக்கு உகந்து போகாதவள், புருஷனுக்கு பகைக்கப்படத்தக்கவள், புருஷனுடைய எண்ணங்களுக்கு ஆகாதவள், அந்த புருஷனை திருப்திப்படுத்தாதவள், அந்த புருஷன் நினைத்ததுக்கு விரோதமாய் வாழுகிற பகைக்கப்படத்தக்க மனைவியை. அவள் வீட்டுக்குள்ளே இருந்தால் விளங்குமா? புருஷன் நிம்மதியாக இருப்பானா? அருமையானவர்களே, அந்த வீடு விளங்காதல்லவா? என்னிலும் உங்களிலும் இருக்கிற பலவீனத்தை வைத்துக்கொண்டே நானும் நீங்களும் இன்னும் சுரண்டி கொண்டிருப்போம் என்றால், இன்னும் நம்முடைய கேடான புத்தியை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருப்போம் என்றால், நானும் நீங்களும் இருக்கிற இடத்தை நாம் நிலைவரமாய் இல்லாதபடிக்கு அதை சாபமான பீடமாய் மாற்றிவிடுவோம். பகைக்கப்படத்தக்கவளாய் கிளாஞ்சனேன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கிளாஞ்சனேன்ற இடத்துல ஒரு மிஷனரி போய் ஊழியம் செய்திருக்கிறார். குஷ்டரோகிகளாக இருந்த இடம், குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் செய்து இவருக்கே குஷ்டம் வந்துருச்சு. அப்படி ஒரு இடம் ராமநாதபுரம் பக்கத்தில். அங்கே போய் ஊழியம் செய்து ஒரு மருத்துவமனையை கட்டியிருக்கிறார். மருத்துவமனை கட்டி அந்த மருத்துவமனையிலேருந்து நிறைய ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் கிளாஞ்சனைக்கு பஸ்ஸு கிடையாது. நம்ம இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் பக்கத்தில் உள்ள ஊரை சொல்கிறேன், கிளாஞ்சனைன்னு ஒரு ஊர் அப்படி இருக்கிறது. இன்றைக்கி அங்கே ஆஸ்பத்திரி இருக்கிறது. அந்த ஆஸ்பத்திரி கடைசியில் அந்த நிர்வாகம் சரியில்லாதபடிக்கு அல்லது அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் சரியில்லாமல் போய் கடைசியில் ஆஸ்பத்திரியை மூட வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு. மூடின ஆஸ்பத்திரியை திருப்பி திறக்கலாமா என்று சொல்லி திருமண்டல அளவில் இருந்த அதிகாரிகள் போய் அந்த நிர்வாகத்தை போய் பார்த்து அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்குதான்னு போய் பார்க்க போயிருக்கிறாங்க. பார்க்க போன இடத்துல எக்ஸ்ரே மிஷினு பார்க்குற அளவில் இருந்திருக்கு. எக்ஸ்ரேல எல்லாம் ஃப்ரேம் இருக்குது, முன்னால் இருக்கிற எல்லாமே இருக்குது. அதை கலட்டி பார்த்தா உள்ளே இருக்கிற எந்திரத்தை காணோம். உள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ரே எடுக்கிற கருவியலெல்லாம் இல்லாமல் போச்சு. அதனால தான் ஆஸ்பத்திரி மூடப்பட்டிருக்கு. என்ன சொல்ல வர்றேன்? பகைக்கப்படத்தக்க அளவில் ஆகாத அடிமைத்தன ஆவி கொண்ட பிள்ளைகளாய் உள்ளே இருப்போம் என்றால் அந்த இடத்துல இருக்கிற எதுவுமே அது யாரையுமே வாழ விடாதபடிக்கு சபிக்கப்பட்ட இடமாய் மாறிவிடும். ஆமென், ஆமென்.
அது பூமிக்கு சஞ்சலம், பரலோகத்துக்கு அது கேவலம். வேதத்தை தூக்கி கொண்டு இவ்வளவு தூரம் வந்து தெய்வ ஊழியத்தை செய்கிற நான் இந்த தெய்வ பார்வையில் இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் கொண்டவனாய் இருப்பேன் என்றால் இந்த ஊழியத்தை செய்வதற்கே தகுதி இல்லாதவனாய் ஆக்கி விடுவாரு. ஆமென். இன்னும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் என்னை போக சொல்லுகிற தூரத்துக்கு நான் போக வேண்டியது அவசியம். ஆமென். அப்படி போனால் சுதந்திரித்து விடுவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். இல்லாலாகும் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாலாகும் அடிமை பெண்ணி நிமித்தமே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஆகார் சாராளை மிஞ்சி பேச ஆரம்பித்தாள். தனக்கு பிள்ளை பிறந்தவுடனே பெருமை கொண்டாள். ஆகாத விதத்திலே அவள் தன் நாச்சியாரை அவமதித்தாள், நாச்சியாரை கேலி பண்ணினாள், நாச்சியாருக்கு துரோகம் பேசினாள். கடைசியில் என்ன ஆனது? ஆகார் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டாள். தெய்வ நிழலில் இருந்து தெய்வத்தாலே ஆசீர்வாதத்தை பெற்று இந்த தெய்வ ஊழியத்தை செய்கிறதுனால இவ்வளவு தெய்வ கிருபையை பெற்றிருக்கிற நான் இந்த தெய்வத்துக்கு விரோதமாய் நான் பேசுவேன் என்றால், தெய்வம் எனக்கு தந்த சில அடையாளங்களை நான் மறுப்பேன் என்றால், தெய்வம் தந்த சில முன்னோடிகளை நான் அவமதிப்பேன் என்றால், தெய்வம் எனக்கு நாச்சியாராய் வைத்திருக்கிற சில உன்னதமான அனுபவங்களை நான் அல்லல் தட்டுவேன் என்றால், அசட்டை பண்ணுவேன் என்றால், நான் இந்த ஊழியத்தை செய்வதில் அர்த்தமே இல்லை. ஆமென், ஆமென். சங்கீதம் 12வது சங்கீதத்திலே 8வது வசனத்தை படிப்போம். சங்கீதம் 12 கடைசி வசனம். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். நான் இப்படி ஒரு சண்டாளனா இருப்பேன் என்றால், நான் ஒரு சண்டாளனா இந்த சிஜிஎம்ல இருப்பேன் என்றால், என்னோடு கூட இருக்கிற மற்றவர்கள் என்னை விட துன்மார்க்கனாய் இருப்பார்கள். ஆமென். நான் சண்டாளனாய் உயர்ந்திருந்தால், என்னிடம் இப்படிப்பட்ட ஆகாத தன்மைகள் இருக்கும் என்றால், எனக்குள்ள இப்படிப்பட்ட இழுக்கான தன்மைகள் இருக்கும் என்றால், என் பின்னால் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? என்னை விட கேவலமாக தானே இருப்பான். அருமையானவர்களே, முன்னோடிகளாய் ஓடின மோசே போல நான் ஒரு பெரிய லட்சியவாதியாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன் என்றால், மோசே அளவுக்கு நான் எங்கும் உண்மையுள்ளவனாய் மாற வேண்டுமே. ஆமென், ஆமென். உண்மையுள்ள மனுஷனோ பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி அதுக்கு முந்தைய அதிகாரத்திலே தான் 29:20 தான் படிக்கிறோம். ஆமென். அதே பக்கத்திலே கூட பார்க்கலாம். பரிபூரண ஆசீர்வாதம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். மோசே உண்மையுள்ள மனுஷன், அவன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுகிறவன். ஆனால் ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இந்த ஊழியத்தை செய்துட்டு ஐஸ்வர்யா நான் மாறணும்னு நான் ஆசைப்பட்டு சிஜிஎம்ல சுரண்ட ஆரம்பித்தேன், நான் ஆக்கினைக்கு தப்ப மாட்டேன். இந்த ஊழியத்தை செய்கிறதுனால சில ஆதாயம் கிடைக்குது, சில லாபம் கிடைக்குது. இந்த ஊழியத்தை செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பேர் கிடைக்குது, என் பேர் புகழ் பரவுது, நான் இந்த ஊழியத்தை வச்சு நான் கனம் பெற்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஊழியத்தை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணினேன்னா நான் ஆக்கினைக்கு தப்ப மாட்டேன். ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் அவர்கள் அழிவுக்கு தப்பார்கள் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்துக்கு முந்தினைய வசனம் 9வது வசனத்தில் அப்படி ஒரு வாசகத்தை பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதி தந்ததை நீங்கள் நானும் பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தை படிப்போம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். விசுவாசிகள் என்று பெயர் வைத்தவர்கள் நீங்கள் நானும் விழுகிறவர்களாய் மாறிவிடக்கூடாது. ஆமென், ஆமென். தெய்வ வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், தெய்வ நிழலிலே நிற்கிறவர்கள், தெய்வ ஊழியத்தை செய்கிறவர்கள், தெய்வ காரியத்தில் ஈடுபடுகிறவர்கள், தெய்வ சாம்ராஜ்யத்தில் பிரவேசிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. எனக்குள்ள கேடு, அழிவு, நான் என்ற எண்ணம், என்னை சுற்றி இருக்கிற சுய இச்சை, சுய ஆளுமை, சுய பரிதாபம், சுய திருப்தி எனக்குள்ள வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால போதும், எழும்பு, போ, சுதந்திரி. அல்லேலூயா. போங்க, இந்த இடத்த விட்டு போங்க. எலியாவை சொன்னாரு, நீ இந்த இடத்துல நின்னா போதாது பிள்ளை, எழும்பு, நீ போக வேண்டிய தூரம்
அதிகம். லோத்து மலையருகே போயிருந்த போதும் இது சுகமாக இருக்கிறேன், என்னை ஆள விடுங்க, அப்படிதான் இருந்தார். தேவ தூதர்களை அனுப்பி லோத்தையும் மனைவியையும் பிள்ளைகளையும் கையை பிடித்து வெளியே கொண்டு போய் தள்ளி விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 19:16 இல்லை? அப்படின்னா போதுன்ற மனத்தனவோட நீங்கள் நான் இருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை வம்பாய் பலவந்தமாய் வெளியே அனுப்புவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். வெளியே அனுப்புகிறதற்கு எதற்கு? நம்மை தப்பு வைப்பதற்கு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஒருவேளை இதில் மனத்தனவாக இருந்துட்டோம், அது தப்பு பாவம்னு சொல்லிட்டு நம்மளை அடித்து கொள்றதுக்கு ஆசைப்படலை ஆண்டவர். நம்மளை காப்பாற்றுறதுக்கு 10 நீதிமான் இருந்தா அந்த தேசத்தை பாதுகாப்பீங்களா? அவரும் கேட்டார். இப்போ ஒத்த நீதிமான் தான் இருக்கான், இந்த நீதிமானையும் பாதுகாக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லோத்து பூரணமான நீதிமானாய் இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. மனைவியே திரும்பி பார்த்து உப்பு துணாய் மாறி போய்விட்டாள். ஆனால் போதும், இது போதும், எனக்கு இருக்கிற இந்த திருப்தி வசதி போதும், இந்த மலையருகான இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல நான் சமபூமியாக இருக்கிறது போதும் இருந்தால் ஆண்டவருக்கு போக வேண்டும் என்று நினைத்தார் என்றால் நம்ம இன்னும் புறம்பே இன்னும் பிடித்தது உள்ளே தள்ளுவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். ஆமென். யோனாவுக்கு கடலின் கப்பலின் அடித்தட்டு அவனுக்கு போதுமாக இருந்தது, ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருந்தது. அல்லேலூயா. போதும் என்று நினைத்து சில இடங்களிலே தங்கிவிட வேண்டாம். போங்கள், போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எதை? தேவனுடைய ராஜ்யத்தை. கானானிய மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானிலே போய் பிரவேசிக்க வேண்டியது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், லக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யம். ஸ்தோத்திரம். இங்கே 4 காசு சேர்த்து 4 பெருமையாக பேரை சொல்கிற அளவில் வாழ்ந்தால் போதாது, தெய்வ ராஜ்யத்தில் போய் பங்காளியாக மாறிடணும். அல்லேலூயா. அது வரைக்கும் நீங்கள் நான் ஓடணும். எமோரியரின் தேசம், மலைக்குன்று, கடலோரம், ஐயா சமவெளி, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. எமோரியரில் தொடங்கி எல்லா பகுதியும் மறுபடியும் போகணும். 40 வருஷம் அலைஞ்சது போதாது, இன்னும் போங்கள், இன்னும் போங்கள். இவ்வளோ தூரம் பாடுபட்டது போதும்னு சொல்லி இருக்கிறீங்களோ, போங்க, இன்னும் பாடுபடுங்க. இன்னும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டியது அவசியம். எனவே நீங்கள் புறப்பட்டு போங்கள். அந்த தெய்வ ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் வரைக்கும், கடைசி வரைக்கும் நம்மை விட்டு கொடுத்து தெய்வ சாம்ராஜ்யத்தில் போய் சேர்ந்து விடுவோம். தலை கவிழ்ந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களோடு பேசின தயவுக்காய் நன்றி. இந்த நேரம் என்னோடும் பேசினீரே. இதுவரைக்கும் நடந்தது போதுமென்று இருக்கிற என்னை தட்டி எழுப்பி இருக்கிறீரே. நாங்கள் போக வேண்டிய தூரம் அதிகம் என்று எங்களை ஆண்டவரே உற்சாகப்படுத்துகிறீரே. நீர் எங்களை கைவிட மாட்டீர். எங்களை அந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நீர் உத்தரவாதம் வைத்திருக்கிறீர். எனவே தேவ தூதர்களை அனுப்பி லோத்துவை காப்பாற்றியது போல எங்களையும் காப்பாற்றுவதற்கு, எங்களை அந்த இடத்தை விட்டு தள்ளி விடுவதற்கு, எங்களை போய் சுதந்திரிக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளி விடுவதற்கு நீர் ஆசையாக இருக்கிறதுனாலே எலியாவுக்கு கொண்டு வந்து படைத்து, நீ போஜனம் பண்ணு, போக வேண்டிய தூரம் அதிகம், நீ செய்ய வேண்டிய ஊழியம் அதிகம் என்று சொல்லி அவரை தட்டி எழுப்பி உமக்கு சொந்தமாக்கி கொண்டது போல எங்களையும் தட்டி எழுப்பி உங்கள் ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க சுவாமி. நாங்கள் போக வேண்டிய தூரம் அதிகம் என்பதை தரிசிக்க உதவி செய்யும். நாங்கள் போய் சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை சுதந்திரிக்க கிருபை தாரும். எங்களோடு பேசிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.